ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 1/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம் கூடிய மாத சிவராத்திரி, சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நாம் வார ராசி பலன் பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை. இந்த வாரத்தினுடைய சிறப்பு திங்கட்கிழமை முழு அமாவாசை 60 நாளிகைக்கும் இருக்கும். அதனால் பகலில் பூஜை பண்ணுறது, இரவில் பூஜை பண்ணுறது எல்லாருக்கும் இந்த நாள் சரியான நாள். ஏன்னா போதாயன அமாவாசைனா முதல் நாள் பண்ணுவாங்க, அடுத்த நாள் காலையில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, இந்த இரவில் பண்ணுறவங்க போதாயன அமாவாசை மாலை வரும்போது பண்ணுவாங்க. அதனால் அமாவாசை பூஜைக்கு சக்தி அதிகம் இருக்குது. அதுலேயும் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப அதிக ஆற்றல் இருக்குது. நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் கெட்ட எண்ணம் கொண்டவங்களை, உங்களுக்கு இடையூறு செய்கிறவங்களை அவங்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்குது அந்த தெய்வத்துக்கு. அதுலேயும் முக்கியமாக குலதெய்வமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம் அமாவாசை நாளில். அதில் முக்கியமாக அமாவாசை வழிபாடு பிதிருதோஷங்களை நீக்கும். தொடர்ந்து 12 அமாவாசைக்கு குலதெய்வத்துக்கு விடாமல் போனீங்கன்னா பிதிருதோஷம் நீங்கும். அதோட சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முழு முதல் கடவுள் விநாயகப் பெருமான் மிகுந்த ஆற்றல் கொண்டவர். அதாவது அவருடைய ஆற்றலை நமக்கு அளப்பரியது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும். எளியவர் ஆனால் வலியவர், யாராலே முடியாத காரியத்தை செய்யக்கூடியவர். ஆனால் அவரை எளிதில் பார்க்கலாம். ரொம்ப உடனே நீங்கள் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. திருப்பதி வெங்கடாசலபதி மாதிரி எங்கள் மாமாவை போய் நீங்கள் பார்க்குறக்கு சிரமப்படுற மாதிரி இருக்காது. எங்கள் அண்ணாவை பார்க்குறக்கு, என்னோடய அண்ணாவை பார்க்குறக்கு எளிதாக பார்க்கலாம். அந்த முருகனுடைய அண்ணனான, எனக்கு குருவான, அதாவது நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். அந்த அடிப்படை நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்பா அம்மா சிவன் பார்வதி, எங்கள் அண்ணா விநாயகப் பெருமான், எங்கள் மாமா பெருமாள், அப்படி சொல்லுவேன். அது அவங்களுடைய விருப்பம் அடிப்படை மட்டும் இல்லை, அது அந்த ஆத்மாவுக்கு தெரியும் எல்லாம். அந்த வகையான நிலையில் விநாயகரை விரதம் இருந்து வழிபடலாம். விநாயகரை அகவல் சொல்லலாம், அதுக்கு சிறப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப எளிது என்னென்னா, நிறைய பேர் வருவாங்க, பெரிய பரிகாரமெல்லாம் சொன்னால் அவங்களால போய் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, அல்லது பண்ண நேரம் இருக்காது. நான் சொல்லுவேன், ஒரு 12 நாளைக்கு விநாயகருக்கு தண்ணி ஊற்றி கடைசியில் பொங்கல் வைன்னு கூட சொல்ல மாட்டேன். அதுவும் கூட அவங்களால முடியாது. முடியும், ஆனால் அது முடியாது. அப்படி தான், அது ஏன்னு தெரியாது. அப்படி ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கு நான் அவல் கலக்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு மஞ்சளில், ஒரு சாணத்தில் எழுந்தருள்வார். ரொம்ப எளிது, ஒரு சிலை வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்துல வேணாலும் எழுந்தருள்வார். அவ்வளவு அந்த ஆகமங்களுக்கு உட்படாதவர். அதனால தான் முதற் கடவுளாக அவர் போட்டுனாங்க. கிரகணம் அவரை பிடிக்காது. அந்த கிரகண தோஷம் அவரை அணுகாது. கிரகண தோஷம் உள்ளவங்க அவரை வழிபட்டால் அந்த தோஷம் விலகும். அப்படிப்பட்ட விநாயகருக்கான ஒரு ஜென்ம திதியான சதுர்த்தி, ஆவணி மாதம் சனிக்கிழமை. அதுலேயும் ரொம்ப சிறப்பு. அன்னதானம் பண்ணுங்கள், வழிபாடு செய்யுங்க, அவருடைய பாடல்களை பாடுங்க, பக்தியோடு இருங்க. அதே சமயம் நம்மளோட பக்தி பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதாவது நாம் வாழணும், பிறரை வாழ வைக்காட்டியும் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. இறைவன் எல்லா மதங்கள்லேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க, இந்து மதத்துலேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வங்களை நம்ம வழிபடுவோம், பிறருக்கு இடையூறு இன்றி சிறப்பாக வழிபடுவோம். வழிபடும்போது கூட மனசளவில் கூட, நான் வெளியில் சொல்கிறது, நீங்கள் அப்படி யாருக்கும் இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். மனசளவில் கூட
பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் எதுவும் நடக்கும். ஒரு 2 பெண்கள் போய் ஒரு கோயிலில் ஒரு விசேஷத்தில் நிற்கிறாங்க. ஒரு பெண் வந்து கொஞ்சம் விவரமானவங்க, இந்த பூஜைக்கு நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வெகுளியாக நிற்கிறாங்க, சும்மா போய் சாமி கும்பிடுறாங்க. ஆனால் அந்த வெகுளியாக நிற்கிறவங்களை கூப்பிடுறாங்க. இறைவன் கள்ளமில்லா உள்ளத்தில் குடியேறுவார். ஆக நீங்கள் வெகுளியாக இருங்க, இறைவன் உங்களை வழிநடத்துவார். இறைவன் வழி நடத்தினா அது சிறப்பாக இருக்கும். அதில் விநாயகப் பெருமானுக்கு அவ்வளோ ஆற்றல் மிகு சக்தி இருக்குது. ஆக விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டுமில்லை, தினந்தோறும் விநாயகரை வழிபட்டு மேன்மை அடைவோம். இந்த வாரம் வந்து கிரக நிலைகள் வந்து சூரியன் சிம்மத்தில் ஆட்சி, சந்திரன் வந்து கடகத்தில் ஆட்சி, செவ்வாய் மிதுன பகை, புதன் கடக பகை, புதன்கிழமை வந்து சிம்மத்துக்கு நட்பு, குரு ரிஷப பகை, சுக்கிரன் கன்னி நீசம், சனி வந்து கும்பத்தில் ஆட்சி வக்ரத்தில் இருக்குது. சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால உலகம் முழுக்க ஒரு அசாதாரண நிலை இருக்குது. போர் சூழல், பொதுவாக மனுஷங்களுக்கே வந்து ஒரு இயல்பை எதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்போது ரொம்ப சோதனையான சூழல்கள் தெரியுது, ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இறை வழிபாடு செஞ்சு தான் இந்த சூழ்நிலையை சரி கட்டணும். ராகு மீனத்தில் நட்பு, கேது வந்து கன்னியில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்தில் வந்து தனுசு ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமையும், மகரத்துக்கு திங்கள் செவ்வாயும், புதன் வியாழன் வெள்ளி வந்து கும்பத்துக்கும், மீனத்துக்கு வந்து சனிக்கிழமையும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். இந்த சந்திராஷ்டம காலங்களில் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. ஒருத்தர் கேட்குறாங்க, சார் அன்றைக்கி எனக்கு முக்கியமான எக்ஸாம் வருஷம் பூரா படிச்சிருக்கேன், அன்றைக்கி சந்திராஷ்டமம் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் முதல் முடிவு முக்கிய முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறத தவிர மற்ற எந்த இதுவும் இல்லை. அதனால் ஆல்ரெடி நம்ம திசாபுத்தி நல்லா இருந்து கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு சாதகமாக தான் இருக்கும். திசாபுத்தி கோச்சாரம் சரியில்லைன்னா நம்ம படித்தது நமக்கு கொஞ்சம் மறக்கும். அதுக்கு இறை வழிபாடு வந்து உகந்தது. அதோட ஒரு முக்கியமான காரியம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு முக்கியமான எக்ஸாம்னா அந்த அசைவத்தை விட்டு பாருங்கள், அந்த மறதி நீங்குது. அந்த கிரக பாதிப்பை தவிர நாங்கள் கண்டுபிடிச்சது, நீங்கள் ஒரு காரியத்தை முன்னிட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதம் விட்டு பாருங்கள், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்றத விட்டு பாருங்கள். அது முக்கியமாக தயிர் பால் கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இருந்து பாருங்கள், ஏதாவது ஒரு உணவை விடுங்க. நீங்கள் சைவம் சாப்பிட்றவங்க அப்போ எதை விடுறது சார்னா தயிரை விட்டுருங்க, தயிர் பாலை விட்டுருங்க. ஒரு 6 மாதம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிடும். இப்போ சந்திராசிரம நாளாக இருந்தாலும் திசாபுத்தி மோசமாக இருந்தாலும் கூட அது முடியும். ஆக விதியை மதியால வெல்லாம்ங்கிறது இதெல்லாம் தான். அனுபவத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலைன்னா அப்புறம் நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருக்காது. அது ஆடு மாடுகள் கூட கற்றுக்குது. ரொம்ப கொசு கூட அந்த கொசுப்பேட்டை எடுத்தோம்னா தப்பிக்க பார்க்கும். அப்போ அறிவு இல்லாமல் அது எப்படி தப்பிக்கும்? இப்போ நம்ம எப்படி இருக்கணும், சிந்திக்கணும். நம்ம ஒரு 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 பர்சன்ட் கூட நம்மளுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணுறதில்லை. அது உடல் உணவுக்காக தான், உடல் சாப்பிடக்கூடிய உணவுக்காக, உடல் ஆசைகளை தீர்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அறிவை. இந்த இந்த அறிவு மேன்மைக்காக நாம் எதுவும் செய்கிறதில்லை. அது செய்யணும். அது செய்ய தான் அடுத்தடுத்து மேலே போக முடியும். இந்த கேமில் எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து போகிறோம், அந்த மாதிரி தான் இதுவும். வாழ்க்கைங்கிறது ஒரு கேம் தான். இனி வந்து இந்த வார ராசி பலன்களை வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் மாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, இப்போது சுக்கிரன் 7க்குடையவன் 6ல் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் பார்ட்னரோட சில சங்கடங்கள் வரும். ஒரு கூட்டு போட்டு ஒரு தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா தனியாக பிரிச்சுக்கலாம், தனியாக பண்ணலாங்கிறது. திசாபுத்தி நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் தனி தொழில் பண்ணணும். இல்லைன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டுருக்குன்னா அப்படியே போய்க்கணும். நம்ம மனசு எப்பவுமே ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். இட்லி சாப்பிட்டிங்கன்னா கூட தோசை சாப்பிட்ருந்தா ஆகுன்னு தோணும். அதே பூரி சாப்பிட்ருந்தா நமக்கு பணியாரம் சாப்பிட்ருந்தா ஆகுன்னு தோணும். எல்லாமே அப்படித்தான். ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் அப்போ இன்னொரு வீட்டுக்கு புண்ணியாச்சனைக்கு போயிட்டு வந்து அந்த வீடு மாதிரி கட்டியிருக்கோன்னு தோணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், நம்ம மாதிரி தான். நம்ம அளவுக்கு நமக்குன்னு என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். எல்லாத்தாலையும் பெரிய அளவுக்கு வீடு கட்ட முடியாது. ஒருத்தர் 50 சென்ட்டில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காருன்னா அவருக்கு அந்த அமைப்பு, சில பேருக்கு
பழைய வீட்டில் குடியிருக்கோன்னு இருக்குது, சில பேருக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கோன்னு இருக்குது. எங்கேருந்து என்னங்க சந்தோஷமாக வாழ்ந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வரணும். ஆனாலும் உங்களுக்கு இந்த குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, கடன் அதிகம் வாங்கி வாங்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன, வீடு மட்டும் கடன் அதிகம் வாங்கி கட்டாதீங்க, கடன் அதிகம் வாங்கி வாங்காதீங்க. அது இடமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையவே முடக்கி போடும். அப்போ அதில் நமக்கு அவசியம் என்னமோ அது அந்தளவுக்கு பண்ணிக்கணும். அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்னு முன்னோர்கள் சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். அப்போ அந்த வகையான நிலையில் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த ஆலோசனை சொல்கிறேன். கல்வியில் முன்னேற்றம் இருக்குது, ஒரு விருதுகள் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், நீங்கள் எதிர்பாராமல் கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்னா கூட உங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காமல் போய் நின்றுப்பீங்க, உங்களுக்கு அந்த முதல் மரியாதை கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, வெளிநாடு ஏதாவது பிளான் பண்ணிங்கனாலும் போயிட்டு வரலாம். வழக்குகள் முடிவுக்கு வர்றது, குடும்ப உறவுகள் இருந்த சங்கடம் அகல்றது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு இந்த வாரம் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்கள் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு விநாயகர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு இந்த சனி வக்ரமாக இருக்குது. ஏன்னா 9, 10 கூட உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகர் வக்ரமாகும்போது காரிய தடைகள், தாமதங்கள், சில சங்கடங்கள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இப்படி கொஞ்சம் கொடுக்கத்தான் பார்க்கும். ஆனாலும் அசையா சொத்து முதலீடுக்கு உண்டான வேலைகள், அதாவது வீடு கட்டுறது, ஒரு பராமரிப்பு வேலைகள், ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சந்தர்ப்பமில்ல, அந்த எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் கழித்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கன்னா அது இப்போ ஆரம்பிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த மாதிரி வெளியூர் பிரயாணங்கள், உங்களுக்கு நடிகர் இருந்ததுன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மொழியாக நான் உடனே பணம் வராது. ஒப்பந்தம் போட்டுக்கலாங்க, நான் ஒரு சின்ன அட்வான்ஸ் தரேன், அப்புறம் முழு அமௌண்ட்டு முடிக்கும்போது தரேன்னா கொஞ்சம் தாமதப்பட்டு முடிப்பாங்க ஒவ்வொன்றையும். அதுதான் நான் சொல்கிறது. என்னென்னா, ஒன்று கிடைக்கும்னு நினச்சி ஒன்று பண்ணுறவங்க தோற்று போகிறாங்க. கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் அது பயன்படுத்துகிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பளம் வந்துட்டுருக்குன்னா இதே அளவு தான் எப்பவும் வந்துட்டுருக்குன்னு நினச்சி ஒன்று பண்ணுறவங்களும் தோற்று போகிறாங்க. ஓரளவுக்கு ஒரு 75% நம்ம கையில் பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு 25% கடன் வாங்கி பண்ணுறவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. கடைசிக்கு மாத வட்டிக்காவது வேணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறீங்கன்னா அது 1 கோடி கடன் வாங்கிட்டீங்கன்னா மாதம் ஒரு 1.25 லட்சம் வட்டியே போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்க, 2.25 லட்சம் ஆகும். ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் 15,000க்கு மிகச்சிறந்த வாடகை வீடு கிடைக்கும். அந்த மாதிரி போய்க்கலாம். நம்மளுக்கு அது ஒத்து வரலைன்னா வேறு வீடு கூட மாறிக்கலாம். இது மாற முடியாது, நல்லா இல்லைன்னா கூட மாற முடியாது. சில பேர் பெரிய வீடு கட்டி போனதுக்கப்புறம் நிறைய சோதனைகளை சந்தித்தவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. பேராசை பெருநஷ்டம்ங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் அந்த 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 புதிய முயற்சிகளில் அளவான முயற்சிகள் எடுத்து நமக்கு சக்திக்கு நம்ம வண்டி எத்தனை டன் இழுக்கும், அந்த டன்னை விட கொஞ்சம் குறைவாக போடணும். எப்போவுமே எச்சா தான் போட்டு பழக்கம். நான் 10 டன் வண்டி எடுத்தோம், 15 தான் போடுவோம். ஏன்னா நாங்கள் முதல்ல எனக்கு 94 என்ற பேருக்கு 709 தமிழ்நாட்டிலேயே முதல் வண்டியை எடுத்திருக்கோம். நாங்கள் லாரி தொழில் வச்சு நடத்தினவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லா தொழில் கடந்து வந்திருக்கேன் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அது ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, நம்ம உடம்பும் அப்படித்தான், அந்த குறிப்பிட்ட அளவு வெயிட் தான் இழுக்கும். எனக்கே நிறைய பேர் வர்றாங்கிறதுக்காக நான் பார்த்துட்டே இருந்த உடம்பு எவ்வளோ நாளைக்கு தாங்கும். இப்போ உடம்பை பார்த்துக்கணும். பணம் வருதுங்கிறதுக்காக சில சமயம் நிறைய பேர் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்குங்க. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் கொஞ்சம் தாமதப்பட்டு நடக்கும், தடைப்படாது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. சந்திரன் போகிற பாதை அற்புதம். ஆக உங்களுடைய சுய சிந்தனையால் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள்ளேயே தோணும். ஒவ்வொரு விஷயம் புதுசாக சில பேர் ஒருத்தர் கேட்டு செயல்படுறதை விட இன்றைக்கி இந்த வாரத்தில் தோன்றி உங்களுக்குள்ளே தோன்றுவதை செயல்படுத்துவது நன்று. வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசு 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் பகவான். நான் ராசி பலன் சொல்லும்போது இன்றைக்கி நான் ராசி பலன் சொல்லலை. 98லேருந்து தொலைக்காட்சிகளில் ராசி பலன் தமிழ்நாடு லெவலில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய வந்திருக்கீங்க.
என்னோடது வந்து 2015, 16, 17லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 வியூ வரும். அந்தளவுக்கெல்லாம் அப்போவே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது இன்றைக்கி வந்து எல்லாருமே யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், நீங்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், குவாப்பில் எல்லாத்துலேயும் போகிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதோட ஒன்றா நானும் வர்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஒன்றா தான் தெரியும் உங்களுக்கு. அதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன்னா, நான் அப்பிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறது 26 வருஷமாக நான் சொல்கிறது என்னென்னா, ஜோதிடம் சொல்கிறது போக சில விஷயங்களையும் உள்ள சொல்லுவ தத்துவங்கள், சில அனுபவ கருத்துக்களை சொல்லுவேன். நான் ஒரு எழுத்தாளரும் கூட. நான் ஜோதிடர் மட்டுமல்ல, நான் ஒரு எழுத்தாளர். 207 கதைகள், சிறுகதைகள் இது வரைக்கும் எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன், தத்துவங்கள், சாஸ்திர புத்தகமெல்லாம் எழுதியிருக்கேன், ஜோதிட புக்கு வெளியிட்டிருக்கேன். அதனால் என்னுடைய அனுபவங்களை நீங்கள் பெறுவது பெரும் பாக்கியம். ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையை சீராக கொண்டு போயிட்டுருக்கேன்னா உங்களுக்கும் அந்த வழிகாட்டுறேன். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காட்டி விட்டுருங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் கமெண்டில் போடுறாங்க, எதுக்கு அது இதை பேசி ஜோதிடம் மட்டும் பேசுங்க. சாப்பாடுன்னா சாப்பாடு மட்டுமே போடுறாங்க, பருப்பு ஊற்றுறாங்க, ரசம் ஊற்றுறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, ஸ்வீட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கலந்ததை காம்போவாக கொடுக்கணும். அப்போ இதில் வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்கிறக்காக தான் அந்த அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அந்த உடம்பு தொந்தரவு கூடும். ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணி பார்த்துக்கலாம். பொருளாதார விஷயங்களில் தொழில் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்குது, பண பற்றாக்குறை இருக்கும். ஆமாம் சார், அது எப்பவுமே பற்றாக்குறையாக தான் இருக்குது. 20 பற்றாக்குறைனா 60 பற்றாக்குறைனா என்ன அர்த்தம்? நம்ம ஆசைகள் அதிகம், ஆசைகள் விட பேராசைகள் அதிகம். பேராசையினால தான் நம்ம சில துன்பப்படுறோம். அதை நம்ம எடுத்துக்காமல் விட்டுருக்கணும். அதுக்கு ஜோதிடம் என்ன பண்ணோம்? தினந்தோறும் வெடியாமல் இருக்கா, பகல் பொழுது கிடைக்குது, பழங்கள் ஏதாவது காய்க்காமல் இருக்கா, பூமி விளையாமல் இருக்கா, மழை பெய்யாமல் இருக்கா, எல்லாமே இருக்குது. நாமே வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு ஒன்றை பண்ணி கடைசியில் பலவீனப்படணும். 20 என்ன நிலையில் இருக்கீங்களோ 60 அதை விட சிறந்த நிலையில் இருக்கணும்னா படிப்படியாக ஏறி போகணும். படிப்படியாக ஏறி போகிறதுனா முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். அது அப்படி தான் போக முடியும். ரொம்ப பேராசைப்பட்டு அப்புறம் போய் ரிவர்ஸ் ஆகி அப்புறம் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து போக முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதர் மேலனாய் கழிந்த நாளும் பிணியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் வாழ்வில் குறிக்கோள் இதாக கேட்டேன். வாழ்க்கையில் குறிக்கோள் லட்சியம் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. லட்சியம் குறிக்கோள் என்னென்னா, நம்ம அடுத்தது நமக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு என்ன தேவைன்னு தெரியாது. எந்த ஊருக்கு போகணுன்னே பிளான் பண்ணாமல் போனால் எப்படிங்க அந்த ஊர் போய் சேர முடியும்? நீங்கள் சென்னைக்கு போகணுன்னு திருநெல்வேலி ஏதோ ஒரு வண்டி வர வண்டியில் ஏறிக்கலாம் அப்படின்னு ஏறினா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சில சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கு. 5 குடையும் திக்பலம் பெற்றதுனால இறைவனோட அனுகூலம் கொஞ்சம் கூடியிருக்கு. ஆக இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு வர சிரமங்கள் நீங்கும், புதிய சிந்தனை உதிக்கும், வெளியூர் பிரயாணத்தால் நன்மை இருக்கும். ஆனால் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் இரவு பயணத்தில் மிகுந்த கவனம் அவசியம். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க, மிதவேகம் மிக நன்று. ஹெல்மெட் போட்டுக்குங்க, 2 வீலர்னால், 4 வீலர்னால் பெல்ட் போட்டுங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து அம்மன். அடுத்தது வந்து கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுடைய போக்கு இந்த வாரத்தில் வந்து ஜென்மத்திலிருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் போகிற பாதை 4ஆம் இடத்து வரைக்கும் போகிறார், திக்பலம் பெற வரைக்கும் போகிறார். அது பரவாயில்ல. கிரகங்களுடைய இயக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறத நான் சின்ன வயசுலேயே புரிஞ்சுட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அனுபவம் சொல்லி கொடுக்கும். அப்போது அந்த கிரகங்களுடைய இயக்கம் எப்போ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை இயக்க வைக்கும். ஆனால் பலவீனமாக இயக்க வைக்கும்போது நாம் வந்து கவனமாயிக்கணும். பலமாக இயக்கும் போதும் கவனமாகணும். என்ன சார் 2 சொல்கிறீங்க, குழப்பமாக இருக்குன்னா? பலமாக இயக்க வைக்கும்போது நம்மளை திடீர்னு உயர்வு கொண்டு போகிறதுக்கு கடன் நிறைய வாங்க வைக்கும். ஆனால் பலவீனமாக இயக்கும்போது நம்மளை இருக்கிறத விரயம் பண்ணி அழிக்க வைக்கும். இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையில் நம்மளுடைய அறிவாற்றலால் அதை சரி செய்து கொண்டு போகணும். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு 100 கிலோ தங்கம் 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு நடக்கணும் தலையில். ஆசை தான், நடக்க முடியுமா? அப்போ நம்ம அளவாக ஒரு 10 கிலோ தூக்கிட்டு போய்க்கலாம், போதும் சார்னா. அப்போ 10 பேருக்கு பங்கிட்டு போகுது, 10 பேர் உழைப்பாங்க. 1 கிலோ அளவாக எடுத்துக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம், இன்னும் சந்தோஷம். எந்த அளவுக்கு ஆசை குறைச்சிட்டே போகிறோம்னா அந்த அளவுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி ஆசைகளை குறைக்கிறது தான். அது அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க, இப்போவும் சொல்கிறேன்.
அப்போ எந்த அளவுக்கு ஆசைகளை குறைக்கிறீங்களோ மனசில், அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அதிகரிச்சுட்டே போகும். ஆசைகள் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி குறைஞ்சிட்டே போகும். இதுதான் மிகச்சிறந்த ஒரு அறிவுரை. ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான காலகட்டம். ஆனால் உங்கள் வீட்டில் மற்ற ராசிக்காரங்க நல்ல யோகமுள்ள நிலையில் இருக்கிற ஜாதக அமைப்பு உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் பெருசு இடைஞ்சல் இருக்காது. அஷ்டமாதிபதி திசையும் அஷ்டமாதிபதி புத்தியும் நடக்கும்போது, அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது கவனமாக இருக்கணும். அஷ்டம சனியில் திருமணம் போன்ற காரியங்கள் எடுத்தீங்கன்னா மிக கவனமாக கொண்டு போகணும். ஒரு பேச்சில் டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிரும். ரொம்ப யோசித்து, ஏன்னா ஆலோசனை சொல்கிறவங்கள தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த வழியில் 2 மணிக்கு போனீங்கன்னா யானை வரும், உங்களை அடிச்சிடும், நீ 3 மணிக்கு போங்கன்னு சொன்னாலும் 2 மணிக்கு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா என்னால் முடியாதுங்க, உடனே நான் நினச்சது பண்ணி ஆகணும் அப்படின்னு. அது ஒரு சில பேருக்கு அது சக்ஸஸ் ஆயிரும். அது வந்து அபூர்வமாக எல்லாருக்கும் அல்ல. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் யோசித்து விசாரித்து முடிவெடுக்கணும். கலந்து பேசி குடும்பத்தில் முடிவெடுக்கணும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. சிலர் நான் ஃபேமிலியில் இருக்க மாட்டேன், நான் தனி கொடுத்தன போகிறேன். அதே மாதிரி கூட்டு தொழில் இருந்தால் எனக்கு வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன. ஏன்னா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது, இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, இவங்க தான். ஏன்னா எல்லா தப்பும் இப்போ தான் வெளியே தெரியும். நீங்கள் எப்பவுமே பலவீனமான காலத்தில் தான் பலவீனங்கள் வெளிப்படும். பலமான காலத்தில் பலவீனங்கள் மறைக்கப்படும். அது மறைஞ்சு நிற்கும். ஏன்னா அந்த பலமான நிலையே வந்து அந்த பலவீனங்களை நம்மளுக்கு சிந்திக்க வைக்காது. ஆனால் பலவீனமான காலத்தில், அதாவது வண்டி நிறுத்தி தான் நம்ம டயர்லாம் போய் பார்ப்போம், எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு, முள்ளேறி இருக்கா, என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். வண்டியில் ஏதாவது யாராவது முட்டி இருக்காங்களா, நின்று சுற்றி பார்த்தா தான் தெரியும். அந்த நின்று சுற்றி பார்க்குற நேரம் உங்களையே நீங்கள் உங்களை பற்றியே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலம் இது. ஆனாலும் இந்த வாரத்தில் ஜென்மசந்திரன் 2, 3, 4 போகிறது பரவாயில்ல. அந்த வகையில் இந்த வாரத்தில் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய மாஸ்டர்கள் செக்கப் கூட பண்ணிக்கலாம். மனசு பரிசோதனை இல்லை, உடலையும் பரிசோதனை பண்ணிக்கோங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருக கடவுள். அடுத்தது வந்து சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சிம்மராசிக்கு இந்த வாரம் சந்திரனுடைய போக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகம் இருக்குது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அதை விட கொஞ்சம் கூடுதல் செலவு, கைமாற்றல், கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுலா போயிட்டு வர்றது, வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், புதிய முயற்சிகள். ஏன்னா சனி வக்ரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குருவோடைய வக்ரம் புரட்டாசியிலேருந்து ஆரம்பிக்கும் போது அதுவும் கொஞ்சம் சாதகமாயிரும். ஆனாலும் இப்போதைக்கு இந்த வார பலன் சொல்லும்போது இந்த வாரத்துக்கான நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு வந்து லாபத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறது பரவாயில்ல. அதோட சுக்கிரன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும். விரயத்தில் இருக்கிற புதன் இந்த வாரத்தில் வந்து புதன்கிழமை வந்து ஜென்மத்துக்கு வந்துடுவார். திக்பலம் பெறும்போது இன்னும் கூட உங்களுக்கு பொருளாதார வகையில் இந்த வாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சனியோட வக்ர நிலை 7 நிலையிலிருந்து 6 பலன் கொடுக்கறனால எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும். வழக்குகள் உங்களுக்கு பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் சாதகமாக தீர்ப்பு வரும். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட வாரமாக இந்த வாரம் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாழ்வார்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய தகுதியை குறைச்சி மதிப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. உங்களுக்கு இல்லாத அனுபவம் இல்லை. நான் சொல்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது. புதனோட ஆதிக்கம் முழுக்க பெற்றவங்க. அங்கிச பலனில் கூட அது அந்த இடம் புதனுக்குரிய நிலை தான் வரும். ராசி அடிப்படையில் அங்கே தான் வரும். அது எப்படி எடுத்தாலும் புதனோட ஆதிக்கத்திலே தான் வரும். மிகச்சிறந்த சாணக்கியர்கள், சாமர்த்தியசாலிகள் அல்ல, சாணக்கியர்கள். சாமர்த்தியத்தை விட சாணக்கியம் தான் முக்கியம். இப்போ சாமர்த்தியமாக பேசுகிறவங்க அது ஒரு சீக்கிரம் இதாயிரும். அதாவது நிறைஞ்ச குடம் வந்து தழும்பாது, குறை குடம் வந்து தழும்பும். எப்பவுமே வந்து அந்த குறை குடம் உள்ளது தழும்பும் போது சத்தம் வரும். அது அமைதியாக இருக்கணும்.
இப்போ அந்த வகையான நிலையில் கொஞ்சம் இந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு எதிரிகளை உங்கள் மேலே எதிர்ப்புகளை அள்ளி வீசக்கூடிய ஒரு மோசமான சொற்களை அள்ளி வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பொறுத்திருந்தால் உங்களுக்கு சிறப்பு இருக்குது. ஏன்னா கடவுளுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக பெற்றவங்க. 9 ஜென்மம் ஏறி இருக்கு. கடவுளோட அருள் உங்களுக்கு வந்து பூரண நற்பலன்களை கொடுக்கும். சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் சாதகம் இல்லை. உடல் சோர்வு, மருத்துவ செலவு, எதிர்ப்புகள் வலுக்கிறது, உங்களுக்கு உரியதை பிறர் அபகரிக்க பார்க்குறது, அது பதவி ஆகட்டும், பணமாகட்டும், அது சொத்தாகட்டும், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆக இந்த சமயம் இறை வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் பொறுத்திருந்தால் நல்லது. இந்த வாரத்திலையும் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது. எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாக இருக்கும். நான் குருவோடைய அருளால், குருவோடைய பார்வையால் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய நல்ல மனிதர்களுடைய தொடர்பால் நன்மைகள் நடக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பெருமாள். அடுத்தது வந்து துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரன் வந்து விரயத்தில் இருக்கார். 12 சுக்கிரன் இருக்கிறத பற்றி இல்லை, 8-12 இருக்கலாங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனாலும் அங்கே நீசமாக இருக்கார். அதோட 8 இருந்த செவ்வாய் விலகிறது பரவாயில்ல. குரு 8 தான் இருக்கார். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி 3-6 கூடையவர், அவர் 8க்கு போனது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் சில விஷயங்களை வந்து புகழ்ந்து பேசினா மகிழ்ச்சிப்படுவாங்கிறதுக்காக சொல்கிற சொல்லலாம் சரியில்லை. அதனால் பொதுவாக குரு வந்து மறைஞ்சிருந்தால் நமக்கு வந்து பொருளாதார நெருக்கடி, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள், இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்குது தான். சரி, லாபமின்மை, தொழில் லாபமின்மை இருக்குது. அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நாள் ஒரு அமௌண்ட் வருதுன்னா லாபம் அதை விட அதிகமாக வரணும். மனசு அப்படி தான். இப்போ எப்படி இந்த ரியல் எஸ்டேட்காரங்க வந்து 1 லட்சங்க, அடுத்த நாள் 2 லட்சங்க, அதுக்கு அடுத்த நாள் 10 லட்சங்க, இப்படிங்க அது 8 லட்சம் ஒரே நாளில் அதிகரிச்சது. ஆமாங்க, அடுத்த நாள் வந்தீங்கன்னா அது 20 கோடி இருக்குமுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த தொழிலுமே முடியாது. நானே ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கேன், அது 2 வருஷமாக அதை விட கொஞ்சம் அதிகரிக்க கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்கோம், 3 வருஷமாச்சு. அதிகமாக கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் போகுது. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் மட்டும் இப்படி போகுது. இந்த கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னே தெரியல. அது என்ன லாட்ரியா, அது என்ன அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல. அது எங்கே போய் நிற்கணும்னு தெரியல. ஆனால் அதில் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க மகராசரா. ஆனால் ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிறது, வாழ்க்கையில் ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பீங்க, ஐடி கம்பெனி மிகுந்த அறிவாளிக்கு தான் வந்து இந்த இடத்துல போய் ஏமாந்துடுறாங்க. ஒரு வாழ்க்கை பூரா நீங்கள் அறிவாளிகளுக்கு பணம் அதிகமாக வராது. எழுத்தாளர்கள் தான், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இன்னும் பேசப்படுறாங்க ஆயிரக்கணக்கான வருஷமாக. திருக்குறள் எழுதின திருவள்ளுவர், அவருக்கெல்லாம் யார் காசு கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள்? ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க, வறுமையில் தான் இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி பெருமை இருக்குது. ஆனால் மற்றவங்கெல்லாம் அந்த நாளில் பெருமைப்படுறாங்க, அப்புறம் அவங்களுக்கு பெருமை இருக்காது, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 8 இருக்கும்போது பணத்தை கொண்டு போய் டக்குன்னு நம்ம வந்து விட்டுருவோம், கடன் வாங்கி கூட கொடுத்துருவோம். ஒரு இடம் சொல்கிறாங்க, நம்ம பிடிச்சிருச்சு, வாங்கியே ஆகணும், வீடு கட்டியே ஆகணும்னு உங்கள் மனைவி நிற்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க, எப்படியாச்சும் வாங்கிலாப்பா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் நிம்மதிக்காக நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா காலம் போகிற நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் ரொம்ப யோசித்து அது உரியதா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே விலை ஏறுமா, நாளைக்கு விற்கணுன்னாலும் விற்க முடியுமா, அது பார்க்கணும். அந்த மாதிரி, ஏன்னா இந்த கார் மாதிரி நாளைக்கு பூமியெல்லாம் வரப்போகுது. ஏன்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அதுலேருந்து கீழே இறங்கும். தென்னை மரத்தில் மேலே ஏறிட்டால் கீழே இறங்கி தான் ஆகணும். அதனால் வந்து ஏன்னா இப்போ உலகளாவிய பொருளாதார நிலை வந்துடுச்சு. அந்தந்த ஊர்லேயே எல்லா கம்பெனிகளும் வரப்போகுது. இப்போ எல்லா ஊரை காலி பண்ணிவிட்டு அங்கங்கே போவாங்க. உலகம் முழுக்கம் அந்த இடப்பெயர்ச்சி ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா வந்து யாருமே வாங்குறக்கு ஆள் இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறக்கே ஆள் இருக்காது. நீங்கள் விற்கன்னு சொன்னால் வாங்குறக்கு ஆள் இருக்கணும்ல. ஆனால் கோல்டுலாம் முதலீடு பண்ணுங்கள். அது என்னைக்கு இருந்தாலும் வச்சு கடன் வாங்கலாம், நாளைக்கு எங்கே போனாலும் விற்கலாம், எந்த ஊர் வேணாலும் கொண்டு போய் விற்கலாம். சொத்தை எல்லா ஊருக்காரரும் வந்து வாங்க முடியாது, தூக்கிட்டு போய் விற்க முடியாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படணும் இந்த ராசிக்காரங்க. குரு நல்ல இடத்துல இல்லைன்னா திருமணம் போன்ற காரியங்கள் எடுத்து நடத்துறதுலே ரொம்ப யோசித்து பண்ணணும். திருமணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குடும்பத்தில் சங்கடங்கள் இருந்ததுன்னா பொறுத்து போகணும். அது மாதிரி நாம் என்னங்கிறேன்னா, நம்ம நேரம் நம்மளுக்கான பாதிப்புகளை கொடுக்கும்போது
அது நம்ம பிறர் தான் அதுக்கு காரணம்னு நினைப்போம். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க மேலே பழி போடக்கூடாது. அதனால் நீ சொல்லித்தான் நான் இப்படி பண்ணிட்டேன், நீ சொல்லித்தான் இப்படி பண்ணிட்டேன்னு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசக்கூடாது. நம்ம முடிவுனால தான் நம்ம சில எடுக்கிறோம். நம்மளுக்கு அறிவு எங்கே போச்சு அப்படி நினைக்கணும். அது மாதிரி கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு எச்சா சம்பாதிக்கிறத விட இருக்கிறது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பார்த்துக்கணும். சனி வக்ரம் கொஞ்சம் சாதகம் இல்லை. ஆனாலும் சந்திரனுடைய போக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலையோட போக்கில் ராசி அதிபதி 8க்கு போயிடுச்சு. சில தடைகள் தாமதங்கள், கொஞ்சம் சகோதர வழி, பூமி வழியில் சில சிரமங்கள் இப்படி கொஞ்சம் இருக்க பார்க்கும். திசாபுத்தியும் செவ்வாயாக இருந்ததுன்னா மற்ற ரொம்ப மிகச்சிறந்த யோக திசை நடக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துகிட்ருக்கும். அவங்கெல்லாம் இந்த ராசி பலனுக்குள்ளேயே சார் அதெல்லாம் அப்படி இல்லை சார், எல்லாம் சூப்பர் அப்படிம்பாங்க. அது திசாபுத்தி. வண்டி நல்லா இருக்கும்போது இருட்டானாலும் லைட் போட்டுக்கலாம், மழை பெஞ்சாலும் நனையாமல் போயிட்டே இருக்கலாம். ஃப்ளைட்டில் போகிறவனுக்கு என்ன டிராஃபிக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஃப்ளைட் அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. நீ இந்த ராசி பலனை பற்றியே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன எல்லோரும் ஃப்ளைட்டில் போக முடியுமா? நடந்து போகிறவங்க இருப்பீங்க, மழை வந்தால் நனைவீங்க, இருட்டில் ரொம்ப சிரமப்படுவீங்க, வண்டி வாகனத்தில் போகிறவங்க இருப்பீங்கிற மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு இது சொல்லக்கூடிய ஜோதிடம் அது. அந்த வகையில் இந்த வாரத்தில் சந்திரன் போகிற பாதையில் இந்த வாரம் நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல ஸ்டார்ட் ஆகுது சந்திரன். அப்புறம் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் வரைக்கும் வருது. அது பிரச்சனை இல்லை. சந்திரன் வச்சு தான் நம்ம இந்த நாள் பலன் சொல்கிறோம், வார பலன் சொல்கிறோம். மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளில் சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, குருவோட பார்வை பரவாயில்ல. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ராசி அதிபதி பலவீனப்பட்டிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலையால் முன்னேறுவீங்க. உங்களுக்கான ஒரு கோயில் இருக்குது. என்னோட பூர்வீக ஊர் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் வடக்லூர் கிராமத்தில் உள்ள கரியாக்கோணனூர் என்னோடய பூர்வீக ஊர். அந்த ஊரில் குளிமங்கலம்னு சொல்லி ஒரு இடம் ஊருக்கு மேற்கே இருக்குது. அங்கே குளிமங்கலத்து அம்மன், குளியம்மத்தாங்கோவில்னு சொல்லி அந்த காலத்திலேருந்து சொல்லுவாங்க. பிரசித்தி பெற்ற சோழிங்கேஸ்வரர் குழலி ஆர்த்தி அம்மன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷம். அங்கே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலில் அந்த லிங்கம் அபூர்வமானது. அது சித்தர்களால் செய்யப்பட்டது. அது கருந்தேல் அமைப்பு கொண்டது. கருந்தேல் வடிவத்தில் உள்ள அந்த அந்த லிங்கத்தில் கருந்தேல் வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக எங்கேயும் இல்லை. பல ஆயிரம் கோயில்கள், சிவன் கோயில்கள் இருந்தாலும் இது அபூர்வம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஸ்தலம். ஒரு முறை நீங்கள் அன்னூர் அருகே உள்ள கரியாக்கவுண்டனூரில் இருக்கும் சோழிங்கேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அங்கே நீங்கள் அந்த சுவாமிக்கு கொலுசு எடுத்து கொடுத்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா கொலுசு அணிஞ்சிருக்காங்க அம்மன். எனக்கு சொல்ல சொல்ல உடம்பு அப்படியே சிலிருக்குது. அப்படியே அந்த ரத்தங்கள், அந்த உயிரணுக்கள்லாம் இப்படியே கொண்டாடுது. அதாவது ஆர்த்தி அம்மன், குழலி ஆர்த்தி அம்மன்னா, குழலின்னா அந்த முடி அது விரித்த கோலத்தில் இருக்கும். அப்போது ஒரு தீய சக்திகளுடைய நிலையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சாமியை நான் கும்பிட்றதுனால நன்மை நடக்கும். 5 முகத்திலான தாலி அணிஞ்சிருக்கு, ஆபரணங்கள் நிறைய அணிஞ்சிருக்கு. ஒரு 2000-2500 வருஷங்கள் பழமையானது. இப்போ சாதாரணமாக இருக்குது. அதெல்லாம் கோயிலாக எடுத்து கட்டினா ரொம்ப சிறப்பு. அது விருச்சிக ராசிக்காரங்க போய் பாருங்கள். உங்கள் மூலமாக அது நடக்கலாம். ஆனால் கடவுள் உங்களுக்கு சொல்கிறார். ஆக அந்த சிவன் பெருமானை நீங்கள் வழிபடுங்க. பொதுவாக இந்த வாரத்தில் சிவன் வழிபாடு சிறப்பு. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். ராசி அதிபதியே குருவாக கொண்டவங்க. ஆனால் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது மோசம்னு சொல்கிறதுக்கில்ல, சில பதவி உயர்வில் சில தடைகள், நீங்கள் சார்ந்த துறையில் சில சிரமங்கள், கொஞ்சம் முயற்சிகள் தேவைப்படும். ஆனாலும் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. கடந்த 2 வருஷமாகவே உங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ வக்ரத்தால் ஒரு சிறு தாமதங்கள், தடைகள் காட்ட பார்க்கும். அது வக்ர நிவர்த்தி ஐப்பசி முடிஞ்ச கார்த்திகையிலேருந்து இன்னும் சிறப்பு கூடும். இப்போ அடுத்த வருஷம் குரு நல்லிடத்துக்கு வருங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் 7ல் செவ்வாய் இருக்குது. 7ல் செவ்வாய் இருந்தால் பார்ட்னரோட சில சங்கடங்கள், லைஃப் பார்ட்னரோடையும் சில சங்கடங்கள் கொடுக்க பார்க்க, அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். கோபம் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறதுனால கோபம் ஜாஸ்தி வரும்.
அதாவது நம்ம பேச்சு வெளிப்படுத்த பார்க்கும். அப்போ அந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தை வந்து கொஞ்சம் தாங்கிக்கணும். டிஸ்டர்ப் இருக்கும். அது தவிர திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பூமி வழி சம்பந்தப்பட்ட தொழில், கட்டிட வழி சம்பந்தப்பட்ட தொழில், அரசியல் சம்பந்தமாக போகலாம். இது வந்து அதுக்குரிய அமைப்பு. நீங்கள் அம்சத்தில் குரு தனுசில் இருந்தால் அரசியல் சிறப்பாக வரும். ராசியில் இருக்கிறத விட அம்சத்தில், அதுலேயும் முக்கியமாக உத்திராடம் வந்து 1ஆம் பாதத்தில் இருந்தால் மிகுந்த சிறப்பு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டாகும். அது ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும். அதுக்கான நேரம் வரணும். நீங்கள் யோகமாகட்டும் தோஷமாகட்டும் அதாவது காலங்களில் தான் பலன் கொடுக்கும். மிகச்சிறந்த ராஜயோகம் இருக்குது ஒருத்தருக்கு, 90க்கு மேலே வரும், என்ன பிரயோஜனம் இருக்குது? அதே மாதிரி தோஷம் இருக்குது, கடுமையான தோஷம் இருக்குது, 90க்கு மேலே வரும், அவரை பாதிக்காது. என்னடா தோஷம் ஜாதகம், ஆனால் அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு ஜாதகம் பார்க்குறவங்க நினைப்பாங்க. ஆனால் அது அந்தந்த காலங்களில் தான் வேலை செய்யும். சில பேருக்கு தொடர்ந்து தோஷ காலமாக இருக்குது, வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. சிலருக்கு தொடர்ந்து யோக காலமாக இருக்குது, சிலருக்கு கலந்து இருக்கு. உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சந்திரனோட போக்கு இன்று தவிர மற்ற நாட்கள் சிறப்பு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி வக்ரத்தில் இருக்கிற ராசி அதிபதி. வக்ரத்தில் இருந்தாலே எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, ஒரே மந்தமாக இருக்குது, நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி நினைப்பீங்க. பொருளாதார நிலை பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் குரு நல்ல இடத்துல இருக்குது. வண்டி வாகனம் எடுக்கலாம், புதுசாக வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், கடன் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் அதனுடைய பலன். நீங்கள் தொழில் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய BMW போய் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு வீட்டில் இருக்கிறவங்களே பேசுவாங்க. ஏங்க முதல்ல இருந்த லாபம் கூட இல்லை, இப்போ கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் அந்த காரை போய் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு. அது அப்படித்தான் பண்ணும். ஆனால் கடன் வாங்க வைக்கும். இப்போ கடன் கட்டிடுவீங்களான்னு கேட்டால், நீ அடுத்தது பயிற்சிகள்லாம் நல்லா தான் இருக்குது, அதனால் கட்டிடுவீங்க. சுக்கிரனுடைய போக்கு உங்களுக்கு வந்து திரிகோணத்துக்கு வந்திருக்கு, பரவாயில்ல. புதன் வந்து இருக்கிற இடம் அதனுடைய பார்வையும் புதன்கிழமை வரைக்கும் பரவாயில்ல, அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வரும். இப்படியான போக்கில் ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஞானகாரகன், வழிபாடுகள் அதிகரிப்பீங்க, நல்ல தரிசனங்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் சனி 2ஆம் இடத்துல இருக்குது, வாக்கு ஸ்தானத்தில். நீங்கள் நல்லதே சொன்னீங்கன்னா கூட அதை கெட்டதாக திரிச்சு விட்ருவாங்க. இப்போ ரஜினி சார் கூட ஒன்று பேசினார், அவர் யதார்த்தமாக பேசினார், அதை கூட வந்து வேறு மாதிரி உருவாக்கி அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. நான் நிறைய கேள்வி பதில் வந்து என்னோடது வந்து துக்ளக்கில் வந்து வரும் ஷோ வந்து எனக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு இது கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க, நீ ஒரு விஷயத்தில் இல்லாத விஷயத்தையே வந்து 10ஆக்குவாங்க, அப்போ இருக்கிறத அது எவ்வளோ வேணாலும் பெருசாக்குவாங்கன்னு அருமையாக சொல்லியிருந்தார் பதில். அது மாதிரி குமுதம், ஆனந்தவுடன், கல்கி, மாலை முரசு, ஜோதிட அரசு, நிறைய புத்தகங்களில், மாலைமதி, நிறைய புத்தகங்கள், இந்தியா டுடே, இந்த மாதிரி கண்மணி, இந்த மாதிரி நிறைய நான் என்னோடய பேர் வராத புக்கே இருக்காது, அந்தளவுக்கு நான் வந்து கேள்வி பதில், கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்கு வந்த 97க்கு அப்புறம். அந்த மாதிரி நான் சொல்கிறது, ஜோதிடம் அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே அந்த ஞானம் இருக்குது, அதை படிச்சுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அந்த எழுத்துத்துறையில் எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு அதிகம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாக்கில் சனி இருக்கும்போது 9 ஆக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். பின் விளைவுகளை சிந்தித்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் கூட இருக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு பதிவு போட்டால் கூட எதில் பதிவு போட்டாலும் பார்த்து போடணும். ஒருத்தருக்கு கமெண்ட், நான் லைக் கொடுக்கறது கூட பார்த்து கொடுக்கணும். ஒவ்வொரு முயற்சியிலும் யோசித்து செயல்பட அந்த நற்பெயருக்கு களங்கம் வராது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது வந்து கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னு இந்த வாரம் வந்து
வியாழன் புதன் வியாழன் வெள்ளி 3 நாளைக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். ஏற்கனவே சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்குது, கேது அஷ்டமத்தில் இருக்குது. அதுபோக வந்து உங்களுக்கு 2ல் ராகு இருக்குது, சனி வக்ரத்தில் ஜென்மத்தில் வக்ரத்தில் இருக்குது, குரு நல்ல இடத்துல இல்லை. பொதுவாக கும்பராசிக்கு மிகுந்த கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம். முக்கியமாக உடம்பை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஒரு சொத்து சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் எடுக்கிறது, பதவியில் இருக்கிறது, எல்லாமே நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது. திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நமக்கு ஒவ்வொன்று நடக்கும். ஆனால் நமக்கு உடல் சோர்வு வரும்போது அந்த அந்த நிலை கோச்சார் அடிப்படை கூட காட்டும். அதாவது மழை காலத்தில் தொடர்ந்து மழை பெய்யும் போது உங்களுக்கு பயிர் நல்லா செழித்து இருக்கும். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட அந்த தண்ணி பாதி தண்ணி அந்த சூரிய ஒளி மேலே அந்த வெப்பம் மேலே எடுத்துக்கும், கீழே பாதி தண்ணி தான் இறங்கும். முதல் நாள் நேற்று தண்ணி ஊற்றுனா இன்றைக்கி வாடி இருக்குன்னு நினைப்போம். அந்த மாதிரி உங்கள் முகமே வாடி கிடக்குன்னு சொல்லக்கூடியவங்க சோர்வாக இருக்கும், கை காலில் ஒரு பெயின் மாதிரி இருக்கும். நீங்கள் குரு நல்ல இடத்துல இல்லாதப்போ உடம்புக்குள்ளே புண்ணு மாதிரி இருக்கும். உடம்பே புண்ணு தான், அது வேறு விஷயம். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. ஆனால் குரு நல்ல இடத்துல இருந்தால் உடம்புக்குள்ளே தென்றல் காற்று வீசுகிற மாதிரி இருக்கும், உணர முடியும் உங்களால். ஆரோக்கியமாக இருக்குது. என்ன காரணம்னா நீங்கள் ஒரு 500 கலோரி சாப்பிட்றீங்கன்னா அந்த 500 கலோரியும் குரு நல்ல இடத்துல இருந்தால் முழுமையாக ஜீரணமாகும். குரு நல்ல இடத்துல இல்லாதப்போ ஜீரணமாகாது. ஜீரணத்தன்மை குறையும் போது அதுதான் மருத்துவத்துக்கு போகிறோம். நாம் மருத்துவமனைக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னா குரு நல்ல இடத்துல இல்லைன்னா போகணும். அதனால தான் அந்த காலத்தில் குருபலம் வந்தால் திருமணம்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் எடுத்து நடத்தியிருந்தால் பரவாயில்ல. புதுசாக எடுத்து நடத்துகிறவங்க திசாபுத்தி நல்லா இல்லைன்னா நடத்த வேண்டாம். திசாபுத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பேசி நீங்கள் நடத்தணும். அதனால் பொறுத்திருங்க, அதனால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளி போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் மிகுந்த கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நடக்கலின்னு கவலைப்படாதீங்க, சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 2025 5வது மாதத்துக்கு மேலே ஜென்மசனி விலகி குருநல் இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ எதிரிகள் வலுத்து நிற்பாங்க. எதிரி வலுத்தா என்ன பண்ணணும்னா, நாம் பலவீனப்படும் போது எதிரிக்கு வலுவாக இருக்கணும். இங்கே கிரக நிலை நமக்கு பலம் வரும்போது அவங்களுக்கு பலவீனம் வரும். அதுக்காக பொறுத்துக்கணும். அதனால தான் சில பேர்த்து நான் பொறுமையாக இருங்க, அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன். அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் அவன் பலவீனப்படுவான், நம்ம பலப்படுவோம். அப்போ எதிர்ப்புகளை நம்ம வென்றலாம். நமக்கு எதிராக துரோகம் பண்ணுறவங்களை நம்ம வந்து முறியடிக்கிறதுக்கு நம்ம நேரம் வலுப்பெற வரைக்கும் பொறுத்திருக்கணும். ஆக பரிகாரத்திலேயே பரிகாரம் காத்திருக்கிறது தான். வெடி வரைக்கும் பொறுத்திருந்தால் தான் வெளிச்சம் வரும். நீங்கள் நம்மக்கிட்ட 100 கோடி பணம் இருக்குங்க, இதெல்லாம் போட்டு நம்ம சூரியனை வர வச்சிடலான்னா முடியாது. ஆக பரிகாரத்திலேயே பெரிய பரிகாரம் பொறுத்திருக்கிறதுன்னு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் இந்த வாரத்தில் மிகுந்த பொறுமையை கடைப்பிடிக்கணுங்கிறது என்னோடய அட்வைஸ். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், புதிய முயற்சிகள், ஆடம்பர செலவுகள், ஆன்மீக நிகழ்வுகள் ஏன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து சாதகமான சந்தர்ப்பத்தை கொடுக்க பார்க்க. சார் அப்படியெல்லாம் இல்லைன்னா அது திசாபுத்தி மோசமாக. திசாபுத்தி நல்லா இருந்தால் சனி வந்து 7.5 ஆரம்பித்து அதுக்கப்புறம் வக்ரமானால் அந்த 7.5னுடைய பாதகத்தன்மை குறைஞ்சு நமக்கு நன்மை நடக்கிறதுக்கான சாத்தியக்குள்ள ஐப்பசி முடிவு வரை கொடுக்கும். இந்த ஐப்பசி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுதினா கூட அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப ரொம்ப நாளாக பாஸ் பண்ணாமல் இருந்தால் பாஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி புரட்டாசிலேருந்து தை வரை குரு வக்ரமாக, அது குரு வக்ர பயிற்சி தனியாக, வக்ர பயிற்சியில் வக்ரமாகிறத பற்றி நம்ம தனியாக பதிவு போட்டுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வாரத்தில் நம்ம வார பலனில் சொல்லிக்கலாம். ஆனாலும் இந்த சமயம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஒரு பூமி வாங்கியிருந்தீங்கன்னா பட்டா மாறுதல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் பழைய சொத்துக்கள்லாம் அப்படியே விட்றாதீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஃபோனெல்லாம் நாம் எப்படி நான் அப்டேட் பண்ணுறோம், அந்த மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னே வாங்கினதுங்க எங்களுக்கு தான் சொத்துன்ட்டு இருக்கக்கூடாது. அது போய் யாரோ ஒருத்தர் பேருக்கு அது மாற்றும் போது இன்றைக்கெல்லாம் ஆதார், ஃபோன் நம்பரெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் கூகுள் மேப்பில் அந்த ஃபோட்டோ எடுத்து வந்துடும். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தாலே யார் சொத்துன்னு அது வந்துடும். அதே மாதிரி சப்டிஷன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சொத்துக்களை சப்டிஷன் பண்ணிக்கலாம்.
சொத்துன்னே தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தடத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பக்கம் வெட்டி 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 10 அடி தடத்தை 5 அடியாக மாற்றிடுவாங்க. எங்களுக்கும் கூட அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற சொத்து நம்மளுக்கு இருக்குது, இல்லாமல் போகாது. ஆனால் நான் சொல்கிறேன், தடத்தை வெட்டுறவன் வாழ்க்கையில் சந்ததி வந்து அழிஞ்சு போகும். நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறேன், அதாவது தடம் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு தடம் கொடுக்கலாம். யாரெல்லாம் வந்து தடத்தை வந்து மறித்து, அதாவது தடத்தை வந்து அழிச்சோ இல்லை குறுக்கியோ பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அவங்களுடைய சந்ததி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தாச்சு, உருப்படியானதே இல்லை. சந்ததி அழிஞ்சு போகும். நீங்கள் இதை பூரா ரவுண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒருத்தர் பண்ணுறாங்க. அப்படி ரவுண்டு பண்ணிக்கலாம்னு நினச்ச ஒருத்தனுக்கு உள்ளுக்கிற சொத்துக்கு இடைஞ்சல் பண்ணால் அந்த குடும்பம் அவனுக்கு நல்ல நேரம் இருக்கு, அவன் அதை பண்ணுவான். ஆனால் அதுக்கு அடுத்த வர சந்ததி வெகுளியாக பிறக்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, வெகுளியாக பிறந்து அது பூரா அழிச்சிடும். அது சம்பாதிக்காது, பூரா அழிச்சிடும். அதோட அந்த சந்ததியே இல்லாமல் கூட போயிடும். அவங்களுக்கு வந்து சந்ததியே விருத்தி ஆகாது. இல்லைன்னா ஊனமாக பிறக்க சந்ததியே விருத்தி ஆகாது. அதனால் மண்ணில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மண்ணாசை மட்டும் உங்கள் மனசில் அதிகமாச்சுன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மண்ணாசை ரொம்ப மோசம். பொன்னாசை விட பெண்ணாசை விட மண்ணாசை ரொம்ப மோசம். அந்த தவறுகள்னால தான் இன்றைக்கி எத்தனை கோயிலுக்கு நீங்கள் 100 கோயில் கட்டினாலும் வேலையாகாது. நம்ம எத்தனையோ ஜாதகம் பார்க்குறோம். தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம். அது ஒருத்தர் கோயில் கட்டி வச்சா தான் பூமி தானம் பண்ணால் அந்த யோகம் அந்த 7 சந்ததியில் கிடைக்கும். அவங்க எப்படியும் பொழைச்சிக்குவாங்க, காய்க்கிற மரம் மாதிரி. ஆனால் பாவம் பண்ணவங்க, ஒருத்தவங்க சொத்தை அபகரித்தவங்க, முக்கியமாக போகிற தடத்தை வந்து நெருக்கி பிரச்சனை பண்ணவங்க, அவங்களுடைய சந்ததிகள். எதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? பேரன் பொழைக்கிட்டு, பேரனோட பேரன் பொழைக்கிட்டுன்னு பொழைக்க மாட்டான். அடுத்தவனுக்கு கொடுத்து பாருங்கள். அவனது நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்க எடுக்காமல் இருந்தீங்கனாலே நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு இந்த சமயம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஐப்பசிக்குள்ளே உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால உங்களுக்கு உரியது எங்கே இருக்கிறது சரி பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. பத்திர விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காலம், அப்படி ஒரு மோசமான ஒரு நிலை. அதாவது 1000 பேரை கெடுத்து ஒருத்தர் பிழைக்கக்கூடாது. ஒருத்தன் கெடுறதுனால 1000 பேர் பிழைக்கிறேன்னா கெட்டால் பரவாயில்ல, நான் கூட இதுக்கு தயார். 1000 பேர் பிழைக்கிறீங்கன்னா நான் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் வந்து சாதாரணமாக ஆக்கிக்கிறேன். ஆனால் நான் எக்காரணத்தை கொண்டு ஒருத்தருடைய இதையும் அபகரிக்கூடாது. அதே சமயம் ஒருத்தர் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னே சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு பூமியை ஒரு பக்கம் விற்று கம்மி விலைக்கு விற்றா இதை கம்மி விலைக்கு வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மைனர் சூட்டு அது இதுன்னு போட்டு வழக்குகளை போட்டு இடைஞ்சல் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். ஏன்னா அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மனமும் வந்து விற்றது தான். அது விற்று தான் குழந்தைகளை படிக்க வச்சுருப்பாங்க, சாப்பாடு போட்டிருப்பாங்க, வேறு இடத்துல நிலம் வாங்கியிருப்பாங்க. இவங்களே வேறு பக்கம் போய் வாங்கியிருந்தாங்க, அது பெருசாக இருப்பாங்க. அந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நாமளே நீதிபதியாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான். அந்த வகையில் இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய இது இருக்கோ அதை எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு நம்ம வந்து விடாத ஆளுகளாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க உடம்பு கூட சாம்பலானா அந்த சாம்பல் கூட சொந்தம் இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது எதுக்கு? ஆனால் டெய்லி கோயிலுக்கு போகிறவங்களா இருக்காங்க, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. 1 இன்ச் இடம் கூட எனக்கு 1 இன்ச் அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தன் 1 அடி விட்டுட்டு கம்முன்னு இருக்கணும்னு இருக்கான், 2 அடி விட்டுட்டு வீட்டு இடம் கம்முன்னு இருக்கணும்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கடவுள் அருள் இருக்குது, அவனுடைய சந்ததிகள் நல்லா இருக்குது. பூமி தானம் பண்ணி பாருங்கள். கோயிலுக்கு பூமி தானம் கொடுக்கலாம். யாராவது தடம் இல்லைன்னா தடம் விட்டுருங்க. உங்கள் சொத்து உங்கள் இடம் இருந்தாலும் விட்டுருங்க. ரோடு பொது ரோடு இருக்குல்லங்க, அதுக்காக நீங்கள் 2 அடி 3 அடி உங்கள் இடத்துல விடுங்க. புது ரோடு, பல பேர் போகிற ரோடு, அதை குறுக்காதீங்க, பென்சிங் போட்டு குறுக்காதீங்க. இந்த வாரம் வந்து வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வந்து சிவபெருமான். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.